ராமானுஜதயா பாத்ரம் ஞான வைராக்யபூஷணம் ஸ்ரீமத் வெங்கடநாதார்யம் வந்தே வேதாந்ததேசிகம் லக்ஷ்மீநாதசமாரம்பாம் நாதயாமுனமத்யமாம் अस्मदाचार्यपर्यन्तां वन्दे गुरुपरम्परां यो नित्यमच्युतपदाम्बुजयुग्मरुग्म व्यामोहतस्फटितराणि तृणाय मेने अस्मद्गुरोर्भगवतोऽस्य दयैकसिन्धोः रामानुजस्य चरणौ शरणं प्रपद्ये भूतं सरश्च महदाव्यपट्टनाद श्रीभक्तिसारकुलशेखर योगिवाहान् भक्ताङ्घ्रिरेणुपरकाल यतीन्द्रमिश्रां श्रीमत्पराङ्गुसमुनिं प्रणतोऽस्मि नित्यं नाम संकीर्तनं यस्य सर्वपापप्रणाशनं प्रणामो दुःखशमनः तं नमामि हरिं परम् वसुदेवसुतं देवं कंसचाणूरमर्दनं देवकी परमानन्दं कृष्णं वन्दे जगद्गुरुम् गुष्यते यस्य न हरे रङ्गयात्रे दिने दिने तमहं शिरसा वन्दे राजानां कुलशेखरम् இன்னமுதூட்டுகேன் இங்கேவா கைங்கிளியே தென்னரங்கம் பாடவல்ல சீர்பெருமான் பொன்னஞ்சிலை சேர் நுதலியர்வேல் கேரளர்கோன் எங்கள் குலசேகரன் என்றே கூறு. மனம்ன்றது அத்தியாச்சரியமான ஒரு வஸ்து. அந்த மனத்தை நம்ம எந்த வழியில உபயோகப்படுத்துறோமோ அந்த வழியே அது நமக்கு ஆனந்தத்தையோ துக்கத்தையோ கொடுக்க. அதனால எப்பொழுதும் இந்த மனசு பகவானுடைய திருவடிகள்ல ஈடுபடும்படியா இத பழக்கம். ஒரு தடவை நன்னா பழகி எடுத்தோம்னா அதன் பிறகு இது தன் பழக்கத்தை விட்டு மாறாது. ஏன்னா மனுஷ சுபாவம் தொட்டில் பழக்கம் அப்படின்னு சொல்றோம். இந்த தொட்டில் பழக்கம் எல்லா காலத்திலையும் நம்ம கூட இருந்துட்டுதான் இருக்கு. அதனால இந்த மனசை பகவானை அனுபவிப்பதற்கு நன்னா பழக்கணும். இதுதான் வாழ்க்கையின் ரகசியம். அதை பழக்கணும்னு சொன்னா பக்தர்கள் சொல்கின்ற வழிமுறையை பின்பற்றினாலே இதற்கு தானாகவே பழக்கம் வந்துடும். அதுவும் பகவான் ரங்கனிடத்துல கொண்டு போய் இந்த மனசை பரிபூரணமாக ஒப்படைச்சிட்டோம் அப்படின்னா நிஜமாவே இந்த வாழ்க்கையில ஒவ்வொரு நிமிஷமும் ஆனந்தமயமா இருக்கும். கஷ்டம்ன்றதே கிடையாது. எல்லா விதமான கஷ்டத்துக்கும் ஒரே காரணம் அஜ்ஞானம் மட்டும்தான். அந்த அஜ்ஞானம் அழிஞ்சு போயிடுத்து அப்படின்னு சொன்னா உடனேயே ஆனந்தம் பரிபூரணமாகவே கிடைச்சிடும். அந்த பகவான் ரங்கன் கருணாசாகர். எல்லாரை காட்டிலும் சௌலபியமாக இந்த எம்பெருமான் இருக்கான். அந்த எம்பெருமானுடைய சௌலபியத்தை பிரத்யக்ஷத்துல அனுபவிக்கணும் அப்படின்னு சொல்லி குலசேகர ஆழ்வாருக்கு தீராத ஒரு தாகம். இந்த தாகம் மட்டும் தீரவே கூடாது. இன்னும் நல்லா அனுபவிக்கணும் பகவானை. இன்னும் எப்படியெல்லாம் முடியுமோ பிரபுவை நன்னா வர்ணிக்கணும். இன்னும் எப்படியெல்லாம் முடியுமோ பகவானுக்கு கைங்கரியம் பண்ணணும். இன்னும் எப்படியெல்லாம் முடியுமோ பகவான் ஆனந்தப்படும்படியா வாழணும்னு ஒரு கொள்கை இருக்கணும் வாழ்க்கையில். அந்த மாதிரி வாழ பழகிட்டோம்னா நிஜமாவே எல்லா சந்தர்ப்பங்களிலும் ஜெயிச்சு வந்துடும். கடல்ல மூழ்கினா கூட தப்பிச்சு வந்துட முடியும். தலைமையில பெரிய பாறாங்கல்ல போட்டா கூட உயிரோடு திரும்பி வர முடியும். தரித்திரமே நம்ம கூட சகாயமா இருந்தா கூட வாழ்க்கையில ஆனந்தமா வாழ முடியும்.
குச்சேலர்லாம் அப்படித்தான் இருந்தார். அதனால நம்ம மனசு பகவானிடத்துல இருக்கணும், அதுதான் பிராதான்யம். அதுவும் அந்த வஸ்து அவ்வளவு சௌலபியமாகவே இருக்கா. அந்தர்ஜோதி கிமபி யமினாமஞ்சனம் யோக திருஷ்டேகே சிந்தாரத்னம் சுலபமிகனக சித்தி மோக்ஷானுரூபம். அவ்வளவு அழகா அனுபவிச்சு சொல்றார் நிகமாந்த மகாதேசிகர். பகவத்யான சோபானம் அப்படின்னு ஒரு கிரந்தம் பண்ணியிருக்கார். சரியா சொல்லணும்னா அமலநாதிபிரான்னு சொல்லி திருப்பானாழ்வாருடைய திவ்ய பிரபந்தத்தை சம்ஸ்கிருதத்துல மொழிபெயர்த்தா போல ஒரு கிரந்தம். அதுல இந்த ரங்கனுடைய பெருமையை முதல் ஸ்லோகத்திலேயே சொல்ற. அவ்வளவு அழகா அந்தர்ஜோதி கிமபி யமீனாமஞ்சனம் யோக திருஷ்டேகே, எல்லாருடைய ஹிருதயத்திலையும் பிரகாசிக்கும்படியான ஒரு அந்தர்யாமி தத்துவம். அந்த தத்துவத்தை யோகிகள் தங்களுடைய திவ்யமான திருஷ்டியினால யோக திருஷ்டியினால பார்க்கிறார். அந்த வஸ்துவாகப்பட்டது எப்படின்னு கேட்டா சிந்தாரத்னம் சுலபமிகனிக சித்தி மோக்ஷானுரூபம். கேட்கிறவாளுக்கெல்லாம் கேட்டதை கொடுக்கும்படியா சிந்தாமணியா இருக்கான். ஏதோ தேவலோகத்திற்கு சிந்தாமணி போல இல்லையா. அந்த சிந்தாமணி தேவையானது கொடுக்கும், ஆனா மோட்சத்தை கொடுக்காது, கொடுக்கக்கூடிய சக்தி அதுக்கு இல்லை. ஆனா இந்த சிந்தாமணி இந்த லோகத்துக்கு தேவையான எல்லாவற்றையும் கொடுக்கிறதாம், மோட்சத்தையும் கொடுக்கிறதாம். சிந்தாமணி சுலபம், இங்க ரொம்ப சுலபமா கிடைக்கிறது நகை எங்களுக்கு. சித்தி மோக்ஷானுரூபம், இங்க வேண்டிய சித்தியும் கொடுக்கிறது, மோட்சத்தையும் கொடுக்கிறது. தீனானாத வியசன சமனம். எத்தனையோ பேர் தீனர்களா இருக்க, அசக்தர்கள், தன்னை காப்பாற்றக்கூடிய சக்தி தெரியாம, தன்னை காப்பாற்றுவதுடைய ஆனந்தம் புரியாம, என்ன வழியும் தெரியாம தீனர்களா இருக்கா. சில பேர் அநாதர்களா இருக்கா, நாதன் இல்லாம தன்னை காப்பாற்றுவதற்கு யாரும் இல்லையா அப்படின்னு சொல்லி துக்கப்பட்டு கிடக்கிறாளே. தீனானாத வியசன சமனம். அவர்களுக்கெல்லாம் அவ்வளவு அழகா அவருடைய துக்கத்தை நாசம் பண்ணும்படியா பிரபத்தின்னு ஒண்ணு பண்ணா போதும், நான் உன்னை காப்பாத்துறேன்னு சொல்லி ஒரு வஸ்து இருக்கான். தீன அநாத தீனாநாத வியசன சமனம் தெய்வதம் தெய்வதானாம். எவ்வளவோ தெய்வங்கள் சொல்றது. நம்மளுடைய வேத மந்திரங்கள்ல பார்த்தோம்னா 30 கோடி தேவர்களையும் தெய்வம்னு சொல்றது உண்டு. அந்தந்த காலகட்டங்கள்ல அந்த தேவர்களுக்கான ஒரு பலம் இருக்கிறதுனால அவர்களையும் தெய்வம்ன்ற ஒரு கோஷ்டியில சேர்த்துறது. அந்த தெய்வங்களுக்கெல்லாம் தெய்வமா இருக்கான், தெய்வத்தின் தெய்வமா இந்த எம்பெருமான் இருக்கானாம். தெய்வதம் தெய்வதானாம். அவ்வளவு அழகா இருக்கானாம் இந்த பிரபு, சுகமா இருக்கானா, அனுபவிக்கும்படியா இருக்கானாம். ஸ்ருதி பரிஷதா அவ்வளவு அழகா இந்த பகவான் எப்படி இருக்கான்னு கேட்டா வேதராசிகளுக்கெல்லாம் சொல்றதே அந்த பரபிரம்ம பரமாத்ம தத்துவமா கண் போன்று இருக்கான். இவ்வளவும் யாருன்னு கேட்டா திருஷ்யத்தே ரங்க மத்தியே, ஸ்ரீரங்கத்துடைய மத்தியத்துல ஒரு வஸ்து இருக்கே, அதுதான் தனியும் சிந்தாமணியா இருக்கு. எல்லா விதமான சுகபோகங்களையும் கொடுக்கிறது, மோட்சத்தை கொடுக்கிறது, அந்தரியாமியா இருக்கிறது. யோகிகள் யோக திருஷ்டியினால பார்க்கிறா. அநாதர்களுக்கும் அசக்தர்களுக்கும் ஆனந்தம் கொடுக்கும்படியா, துக்கத்தை நாசம் பண்ணும்படியா இருக்கு. எல்லா தெய்வங்களுக்கும் தெய்வமா இருக்கு. வேதராசிகளுக்கெல்லாம் கண் போன்றதா இருக்கு. அந்த ஒரு வஸ்து எங்கடா இருக்குன்னா திருஷ்யத்தே ரங்க மத்தியே, இந்த ரங்க ஸ்ரீரங்கன்றதுல மத்தியத்துக்குள்ள அவ்வளவு அழகா ஒரு வஸ்து இருக்கே, அந்த ரங்கநாதன்ற ஒரு வஸ்து தான் இவ்வளவு பலமுடையவனாக இருக்கின்றான்னு சொல்லி நிகமாந்த மகாதேசிகர் பகவத்யான சோபானம் அப்படின்னு தன்னுடைய கிரந்தத்துல ரொம்ப அத்தியாச்சரியமா இந்த ரங்கநாதனுடைய பெருமையை வர்ணிக்க. அந்த வஸ்துவை இவர் ஹிருதயத்தை கொண்டு வந்து வச்சிருக்காராம் குலசேகர ஆழ்வார். இருந்தாலும் இந்த ஊனை கண் கொண்டு பார்த்தாலே பரம குஷிதான். பகவான் நம்ம திவ்ய திருஷ்டியில பார்க்கல, ஹிருதயத்துல கற்பனை பண்ணி பார்க்கிறோம். அப்படி கற்பனை பண்ணி பார்க்கறத காட்டிலும் இந்த ஊனக்கண்களுக்கு பவிச்சாத்தான் சுத்தமா இருக்கு. அர்ஜுனனே அவ்வளவு அழகா திவ்யமான நேத்திரங்களை கொண்டு பகவானுடைய விஸ்வரூப தரிசனத்தை பார்த்தான். அப்படி பார்த்து பயந்து போயிட்டு எனக்கு வேண்டாம் தான், என் சாதாரண கண்களுக்கு பலிக்கும்படியான அந்த கிருஷ்ணரூபம்ன்ற காட்சியை கூட எனக்கு அதுபோதும்னு சொல்றான். இந்த ஊனக்கண்களால் அர்ஜுனன் பகவானை திரும்பவும் பார்த்த பிறகுதான் அப்பாதான் ஒரு சமாதானம் கிடைச்சிடும். அதனால இந்த கண் கொண்டு பார்க்கும்படியா சௌலபியமா இந்த ரங்கநாதன் இருக்கான். அந்த ரங்கநாதன் அத்தனை பேரும் கொண்டாடுறார்களாம். அவ்வளவு அழகா அனுபவிக்கிறார் குலசேகர ஆழ்வார். அரிமலர் மேல் ஐயன் அரண் இந்திரனோடு ஏனை அமரர்கள் தம் குழுவும் அறம்பெயரும் மற்றும் இத்தனை பேரும் வராளாம். எங்கடான்னு கேட்டா ஸ்ரீரங்கம் வராளாம்.
இவர் மனசு முழுக்க இந்த ரங்கன்ற ஒன்ன தவிர வேற எங்கேயும் போகல. எத்தனையோ விதமான சித்திரங்களை பார்த்தாலும், எத்தனையோ விதமான மூர்த்திகளை பார்த்தாலும் மனசு எல்லா இடத்துலயும் பயின்றிருந்தா சுகம் இல்லை. ஒரு மூர்த்தியினிடத்துல, ஒரு தெய்வத்தினிடத்துல, ஒரு நாமத்தினிடத்துல, ஒரு ஆச்சாரிடத்துல மனசு அமைப்பும் விழுந்துதான் இந்த அத்தியற்புதமான பகவத் தியானம் பரமானந்தம்ன்ற ஒண்ணு சுத்தமா புரியறதா. எந்த சமயத்துல அது சுத்தமா புரியறதோ அந்த சமயம்தான் நமக்கு பரமானந்தம்ன்ற ஒரு விஷயம் பரிபூர்ணமா அனுபவிக்கும்படியா இருக்கு. அதனால அந்த ஏக மூர்த்தி, ஏக நாமம், ஏக தெய்வம், ஏக ஆச்சாரியத்துல மனசு அமைக்கும்படியா இந்த குலத்தை ரமிச்சு வச்சிருக்கிறதுனால இந்த ரங்கனை கொண்டாடுபவர்கள் அத்தனை பேரும் வரிசையில நிக்கிறது எல்லாரும் பார்க்கிறாராம். அடிமலர் மேல் அயன் அரண் இந்திரனும் ஏனை. அவ்வளவு அழகா இந்த பகவானை துதிப்பதற்கு பிரம்மா என்னமோ தெரியல, இந்த பிரம்மா அவ்வளவு அனுபவிக்கிறாள் ரங்கநாதன். அதனால முக்காவாசி எல்லா பாசங்கள்லயும் பார்த்தா இந்த பிரம்மாவுக்கு ஒரு தனி ஏக்கம் கொடுத்துட்டே இருக்காரு. ஏன்னா ஒவ்வொரு சந்தர்ப்பத்திலையும் எப்பொழுதெல்லாம் இந்த லோகத்துல கஷ்டம் வருதோ உடனே எல்லா தேவர்கள் பூமாதேவி முதற்கொண்டு எல்லாரும் முதல்ல பிரம்மலோகம் போறா. பிரம்மலோகம் போய் பிரம்மாவிடத்துலதான் பிரார்த்தனை பண்றான். ரொம்ப கஷ்டமா இருக்கே, இந்த துன்பம் எப்படி நாசமாகும் அப்படின்னு கேட்க உடனே பிரம்மா இதற்கு பதில் சொல்ல எனக்கு தெரியாது, நேர க்ஷீராப்தி போவோம், அந்த பகவான் தான் பதில் சொல்லணும்னு சொல்லி அவர் ஆயிஷந்து போறாராம். எல்லாரையும் ஆச்சாரிய ஸ்தானத்துல இருந்து இவர் வழி நடத்துறதுனால பிரம்மாவுக்கு ஒரு ஏற்றம். அதே சந்தர்ப்பத்துல யாராக இருந்தாலும் ஏதாவது ஒரு ஏடாகூடமான வரம் வேணும்னா உடனே பிரம்மாவை குறிச்சு தபசு பண்ணுவா. துன்பத்துக்கும் காரணமா பிரம்மா தான் இருக்கா. அதனால இவர் தானே எல்லா வம்பும் ஆரம்பிச்சு வைக்கிறான்னு சொல்லி முதல்ல அவரிடத்துல போறா. அவர் என்ன பண்றாரு, உடனே பகவானை கை காட்டி விட்டார். எனக்கு ஒன்றும் தெரியாது, அவன் வரம் கேட்டா அவன் கேட்கிற வரத்தை கொடுக்கணும்னு சொல்லி பகவான் எனக்கு கட்டளை போட்டிருக்கார். அதனால நான் வரம் கொடுத்தே ஆகணும், வேற வழியே இல்லை. அவன் சங்கல்பத்தினால நான் வரம் கொடுத்தேன். அதேனால இந்த வரத்தை மாற்றக்கூடிய சக்தியும் அவனுக்கு தான் சங்கல்பம் உண்டு. அவனை கை காட்டி விட்டுறாரு. 33 அமரருக்கு முன் சென்று கப்பம் தவிர்க்கும் களியே துயிலா. இரண்யகசிபு ஒரு பெரிய தபசு பண்றான். என்ன தபசு பண்ண போறான், என்ன வரம் கேட்க போறான்னு முடிவு பண்ணி முன்னாடியே நிருசிம்ம அவதாரம் அவனை சங்கல்பம் பண்ணி வச்சிருக்கான். தகுந்த சந்தர்ப்பத்தை மட்டும் சொல்றான். அதே மாதிரி கம்சன் சிசுவானதான் வந்து படாதபாடு படுத்துவான் தெரிஞ்ச உடனே முன்னாடியே பகவான் அவ்வளவு அழகா கிருஷ்ண அவதாரம் சங்கல்பம் பண்றான். இவர்கள் எல்லாம் பிரம்மதேவன் இடத்துல போய் முறையிட இந்த பிரம்மதேவன் போய் திருப்பாற்றல உட்கார்ந்து தத்ரகத்வா தேவநாதம் ரிஷாஷம் அவ்வளவு அழகா அந்த புருஷ மந்திரத்தினால புருஷ மந்திரத்தினால அவ்வளவு அழகா அவனை ஸ்தோத்திரம் பண்ண இந்த பிரம்மாவுக்கு தான் பகவான் எந்த இடத்துல யாருக்கு குழந்தையா எப்படி ஆவிர்வவிக்க போறான்னு தெரியறதுனால முதல்ல இந்த பிரம்மாவை அனுபவிச்சு சொல்றார். அடிமலர் மேல் அயன் அவ்வளவு அழகா வண்டுகள் மொய்க்கின்றதா. பெரியதான ஒரு பாக்கியம் பகவானுடைய திருநாபி கமலத்திலேயே இருந்தாலும் கூட, பகவானோட தேக சம்பந்தம் உடையவராக இருந்தாலும் கூட அவரும் சரணாகதி பண்ணி எம்பெருமானே என்னை காப்பாற்றான் சொன்னாலுடைய அந்த எம்பெருமான் அப்படியே உட்கார்ந்துட்டே இருக்கான். அதனால சரணாகதி அவன் திருவடிகள்ல விழறது இது ஒண்ணுதான் நமக்கு கதியே ஒழிய வேற கதி கிடையாது. அடிமலர் மேல் அயன் அரண் இந்திரனோடு பிரம்மா வந்துட்டானா அவருடைய புத்திரனா இருக்க ருத்ரன் சிவபெருமானம் வந்துடுறாராம். இவா 2 பேருக்கு சமானமாக சொல்லும்படியான ஒரு லோகபாலகனா இருக்கிறதுனால இந்திரனும் வந்துடுறானா. அவ்வளவு அழகா அயன் அரண் இந்திரனோடு இவா 3 பேர் வந்தவுடனே ஏனை அமரர்கள் தம்புள் 30 கோடி தேவர்கள் இருக்கால அவெல்லாம் கூட்டம் கூட்டமா ஏன்னா ருத்ரகணங்களுக்கு அவர் தலைவன், பிரம்மாவுடைய அவருடைய கூட்டத்துக்கு அவர் தலைவன், இந்திரனுடைய கூட்டத்துக்கு அவன் தலைவன், மற்றதெல்லாம் சின்ன சின்ன தேவதைகள் எல்லாம் பார்த்து அவளுக்குள்ள குட்டி குட்டியா இருக்கும். ஆனா 3 பேர் தான் முக்கியமா இருக்கிறதுனால இந்த 3 பேருமா சேர்ந்து வரும்போது எல்லா தேவர்களும் பின்னாடி வந்துடுறாங்க. அமரர்கள் தம் குழுவும் அவ்வளவு அழகா இவர்கள் வரதை பார்த்த உடனே இந்த ஸ்திரீகள்லாம் இருக்காளே, ஊர்வசி மேனக ரம்பாவெல்லாம் இருக்காளே, என்ன பண்றதுன்னு தெரியாம ஸ்திரீகளாச்சு நாங்க மட்டும் தனியா இருந்து என்ன பண்ணுவோம்னு சொல்லி அரம்பையர்கள் மற்றும் அந்த அரம்பையர்களும் அவர்கள் கூடவே வந்துட்டாளாம். இத்தனை பேர் வந்துட்டா பின்னாடியே பார்த்தா தெளிமதில் சேர் முனிவர்தம் குழுவும் உந்தி பார்த்தா அவ்வளவு அழகா தெளிந்தமான ஞானம் உடையதான புத்தி உடையதான சனகாதி முனிவர்கள். தெளிந்த ஞானம்னா நாராயணன் பரமாத்மான திருடமான புத்தி உடையவர்கள் தான் தெளிந்த ஞானம் உடையவர்கள். எல்லாம் பரபிரம்மம் அப்படின்னு நினைச்சாச்சுன்னா குழப்பம் வந்துடும். எல்லாமே பரமாத்ம ஸ்வரூபமா இருக்கு, எல்லாத்துக்குள்ளேயும் அந்தரியாமையா பரமாத்மா இருக்கான்னு உடனே ஒழிய யானையும் பரமாத்மா தான் பூனையும் பரமாத்மா நினைச்சா பைத்தியம் பிடிச்சோம். அந்த பூனைக்குள்ள பரமாத்மா இருக்கான், யானைக்குள்ள பரமாத்மா இருக்கான், இப்படி பார்க்கான். ஒரு சந்தர்ப்பத்துல ஒரு சிஷ்யனுக்கு ஒரு குரு சொன்னார் எல்லாத்திலையும் பகவான் தாண்டா இருக்கான். ஒரு சந்தர்ப்பத்தில் அவன் திருவிழா இறங்கி நடந்து போயிட்டு இருக்கான். எதிர்க்க ஒரு மதம் பிடிச்ச யானை ஓடி வரது.
எல்லாரும் சொல்றா ஒதுங்கு ஒதுங்கு, இந்த யானை எல்லாரும் மிதிச்சு போட்டு இருக்கிறா, அதனால ஒதுங்கி போறாங்க நினைச்சா. யானைக்குள்ளேயும் நாராயணன் தானே இருக்கான். யானை வந்து துதிக்கால பிடிச்சி வீசி எரிஞ்சது. கொஞ்ச நேரம் மூச்சு பேச்சு இல்லாம இருந்தான். குரு வந்தார், முகத்தை ஜலம் தெளிச்சார், எழுப்பினார். என்னடா ஆச்சுனார், நீங்க தான் குருவே சொன்னேல எல்லாத்துக்குள்ளேயும் நாராயணன் இருக்கான்னு சொன்னாரு, அதனாலதான் நானும் யானைக்குள்ளேயும் நாராயணன் தான் இருக்கான் என்ன. உடனே குரு சிரிச்சார், ஏன்பா வாஸ்தவம் தான், யானைக்குள்ளேயும் நாராயணன் தான் இருக்கான், அதே மாதிரி விலகுன்னு சொன்ன அந்த மனுஷனுக்குள்ளேயும் நாராயணன் தானே இருக்கான், அப்படி விலகித்தானே போயிருக்கணும். அதனால அர்த்தம் தவறா எடுத்தோம்னா கஷ்டம் இருக்கு. ஆஹா பூனையும் நாராயணன் சொல்லி நம்ம ஆட்ட உட்கார்ந்து அழகா பூஜைகளை உட்கார வச்சு அதுக்கு பருப்பு ஆரத்திலாம் காட்டினோம்னா எங்கேயாவது மோட்சம் கிடைக்குமா? பூனைக்குள்ள அந்தரியாமையா பகவான் இருக்கான், இந்த சிந்தனை இருக்கிற பூனையும் பகவான் தான், யானையும் பகவான் தான், நாயும் பகவான் தான் சொன்னோம்னா அது சரிபட்டு வராது. அந்த மாதிரி பகவான் எல்லாத்துக்குள்ளேயும் அந்தரியாமையா இருக்கான். அது தெளிந்த ஞானம் உடையவர்களா இருக்கணும். அவர்கள் பிரகிருதி மண்டலத்துக்குள்ள வந்தாலும், மகாபாவிகளத்துல பழகினாலும், நாஸ்திகன் கூடவே இருந்தாலும், அரகுர அஜ்ஞானிகளா இருக்கிறவர்கள் கூட இருந்தாலும், எப்படி இருந்தாலும் இவாளுடைய ஞானம் கலங்காம இருக்கும்படியான தெளிமதி சேர் முனிவர்தம் குழாவும் அவர்களுடைய கூட்டம் வரதான். இவர்கள்லாம் சனகாதி முனிவர்களா. இந்த சனகாதி முனிவர்களும் வந்துட்டா சரியா சொல்லணும்னா இவாளத்தான் முதல்ல சொல்லணும். முதல்ல இந்த ரிஷிகள் ஞானிகள் தானே வருவா, அதன் பிறகுதானே அயன் அரண் இந்திரன் எல்லாம் வரணும். எங்கேந்திரா குலசேகரா இவாளை கொண்டு கடைசியில சொல்றாருன்னா, குலசேகரா தன் ஹிருதயத்துக்குள்ள தியானம் பண்ண ஏதான ஒரு கோவிலுக்கு போறோம் அப்படின்னா ஒரு பெரிய கியூ நிக்கிறனா முதல்ல கடைசியில இருக்கவாளை தான் பார்ப்போம். கர்ப்ப கிரகத்தில் இருக்கிறவாளை கடைசியில தான் நம்ம பார்ப்போம். அதனால அந்த மாதிரி இந்த அயன் அரண் இந்திரன்லாம் கடைசியில இருக்காளாம். அவளுக்கு முன்னாடி மற்ற 30 கோடி தேவர்கள் இருக்காளாம். அவர்களுக்கு முன்னாடி இந்த அரம்பையர்கள் இருக்காளாம். அவர்களுக்கு முன்னாடி சனகாதி முனிவர்கள் இருக்காளாம். இவர் பின்னாடியிலேருந்து பார்த்துட்டு வரும்பொழுது இந்த அயன் அரண் இந்திரன் தேவர்கள் அரம்பையர்கள் கடைசியில, அதாவது இவர் சொல்ற முறையில பார்த்தா கடைசியில இருக்காள் ஒழிய, ஆனா அனுபவிக்கிற முறையில பார்த்தா சனகாதி முனிவர்கள் தான் முதல்ல இருக்காள். ஏன்னு கேட்டா சனகாதி முனிவர்கள் இங்க வர வேண்டிய அவசியம் என்னன்னு கேட்டா, பரமபதம் வைகுண்டம் போனா கூட அங்க கூட ஒரு தேவதையா இருந்து உள்ள விடமாட்டோன்னு துரத்துறதுக்கு ஆள் இருக்காளா. நம்ம ஸ்ரீரங்கத்தை துரத்துறதுக்கு ஆளே இல்லை, போய் பாருங்கோ பாருங்கோன்னு சொல்றதுக்கு தான் 1000 கோடி பேர் இருக்கா. சுவாமி ஆளவந்தா இருக்கா, சுவாமி ராமானுஜர் இருக்கார், பராசர பட்டர் இருக்கார், நஞ்சியர் இருக்கார், நம்பிள்ளை இருக்கார், இத்தனை பெரிய கோஷ்டி எல்லாரும் வந்து ரங்கனை பாருங்கோ பாருங்கோ பார்த்து அனுபவிங்கோன்னு சொல்லும்படியா மண்மேல் மலிய புகுந்து இங்க கிடக்கிறாளே ஒழிய அந்த இடத்துல சனகாதி முனிவர்களுக்காக ரெக்கமெண்ட் பண்றது அங்க ஒரு ஆள் கூட கிடையாது. ஸ்ரீரங்கத்துல ஸ்ரீரோலனா இருந்தா கூட அந்த பிள்ளை வெங்காவல்லிதாசருக்கும் இந்த ரங்கனை காண்பிச்சு கொடுக்கும்படியான ஒரு சுவாமி ராமானுஜர் இருந்தார். அத்வைத்தியா இருந்தாலும் அந்த வேதாந்திய நஞ்சியன்னு சொல்லி மாற்றி ரங்க தியானத்தை கொடுக்கும்படியான ஒரு பராசர பட்டர் இருந்தார். எங்கேயோ இருந்த ஒரு நம்பூர் வரதப்பிள்ளைய நம்பிள்ளையா மாற்றக்கூடிய ஒரு நஞ்சியர் இருந்தார். இந்த மாதிரி ஒரு குரு பரம்பரா பிரபாவம் இந்த ஊர்ல இருக்கிறதுனால ஸ்ரீரங்கத்துல எந்த விதமான கஷ்டமும் இல்லாம இந்த சனகாதி முனிவர்கள் கூட ஸ்ரீரங்கம் ரொம்ப சிரேஷ்டமா இருக்கு, அப்பாடான ஆனந்தமா சேவிக்கலாம், சேவிக்கிற வரைக்கும் சேவித்து சேவித்து அனுபவிச்சுட்டே இருக்கலாம். இங்க காத்தால ஒரு சேவை, கொஞ்ச நேரம் கழிச்சு ஒரு சேவை, அதன் பிறகு ஒரு சேவை, மழைக்காலத்துல ஒரு சேவை, பனிக்காலத்துல ஒரு சேவை, வைகுண்ட ஏகாதசி ஒரு சேவைன்னு சொல்லி நித்தியம் திருவிழா தான். வைகுண்டத்துல திருவிழா தான் நித்தியம். ஆனால் அவர் ருச்சியா இல்லையா? நித்தியம் திருவிழான்னா அங்க எல்லாம் சரியா இருக்கா, திருவிழா கொண்டாடணும் சரியா இருக்கா, பகவானும் சரியா இருக்கா. இங்க திடீர்னு மழை பெய்யும், திடீர்னு பார்த்தா பல்லக்கு சுமக்கிற கைங்கரியம் பண்றவங்க 4 பேருக்கு ஒருத்தர் உடம்பு முடியாம போயிடும். அந்த 4வது யாருன்னு ஒருத்தர் தேடுற சமயத்துல அடியனுக்கு அந்த பாக்கியம் இருக்குன்னு ஒருத்தர் ஓடி வர, ஆஹா எனக்கும் அந்த பாக்கியம் ஒரு 4 பேர் போட்டி போட்டு வர, இவா 4 பேர்ல யார் பலசாலின்னு செலக்ட் பண்ணி அவளை ஒருத்தரை வந்து நீ பல்லக்கு தூக்கணும்னு சொல்ல, இது வம்சமா எங்க பரம்பரைக்குரியதுன்னு அவ விட்டு கொடுக்காம இருக்க, எவ்வளவு தனம் கிடைச்சாலும் வெளிநாட்டு போகம் கிடைச்சாலும் எனக்கு எதுவும் வேண்டாம், ரங்க கைங்கரியம் போதும்னு இங்க இருக்கிற இந்த கூட்டத்தை பார்த்து இங்க ரங்கன் அனுபவித்து இங்க இவனுடைய பெருமையை பேசக்கூடிய இந்த சம்சார சாகரத்துல மாற்றிருக்க இந்த ஜனங்களோட இருந்து ரங்கன் அனுபவிக்கிறது நிஜமாவே ரொம்ப விசேஷமா தான். பகவான் கிருஷ்ணன் பெரிய துவாரகாநாதனா இருந்தா கூட இந்த பிருந்தாவனத்துல அறிவொன்றும் இல்லாத ஆய்குலத்து கோப்பர்கள் கோபிகள் மத்தியில தான் அவன் பெருமையை அதிகமாச்சு. ஏன்னா முட்டாள் கூட்டத்தான் ஒரு புத்திசாலியுடைய பெருமை ஏற்படும். அந்த மாதிரி இங்க எல்லாம் அஜ்ஞானிகளா சம்சாரத்துல வாழ்ந்து படாத பாடுபடுற இடத்துலதான் இவன் இவ்வளவு ஆனந்தமா இருக்கானே, என்ன ரகசியம் என்ன ரகசியம்னு சொல்லி அத்தனை பேரும் தேடி வந்து இவன் ஆனந்த ரகசியம் என்னன்னு கண்டுபிடிச்சு எனக்கும் அந்த ஆனந்தம் வேணுமேன்னு கேட்கிற கூட்டம்.
பரமபதவத எல்லாரும் ஆனந்தமா இருக்கா, நானும் ஆனந்தமா இருக்கேன், நீயும் ஆனந்தமா இருக்கு, என்ன பெரிய விசேஷம்னு சொல்லி ஒரு சமத்துவம் மாதிரி வந்துடுறதா. இங்க என்னதான் சமத்துவமா அவன் இறங்கி வந்தாலும் நீ பெரியவன் தாண்டா, நாங்க அஜ்ஞானிகள் தாண்டா, நாங்க அசக்தர்கள் தாண்டா, உந்தன்னோடு உறவு நமக்கு இங்கு ஒழிக்க ஒழியாதுன்னு சொல்லும்படியா நாங்கெல்லாம் அசக்தர்கள் தான் சொல்லும்படியான ஒரு கூட்டம். அதனால இந்த கூட்டத்தோட நின்று இந்த குழந்தைகள் தங்களுடைய மழலை பாஷையினாலும் திருப்தியா சம்ஸ்கிருத பாண்டித்யம் இல்லைனாலும் இந்த பகவானுடைய பாதம், கண்கள், மூக்கு, அவயவங்களை பார்த்து இன்னைக்கு ரங்கன் இப்படி இருக்கான் அப்படி இருக்கான்னு சொல்லி இருக்கான்னு கூட செல்ல தெரியாம இருக்கான் இருக்கான் ஏகபோக உரிமையா அவன் என் ரங்கன் இவன் என் ரங்கன்னு சொல்லி இந்த குழந்தைகள் ஒண்ணு மாத்தி ஏ ரங்கா என்ன காப்பாற்றுறான் உரிமையோடு ஓடி வந்து பிரார்த்தனை பண்றது. இதை பார்ப்பதற்கு சனகாதி முனிவர்களுக்கும் பரம குஷியா இருக்கு. ஏன்னா பரமபதம் திருப்பாக்கிறதுல இந்த குஷி கிடையாது. இங்க பார்த்தோம்னா பகவான் கனந்தல் சேவையில ஆரம்பிச்சு ராத்திரி சைனோத்சவம் வரைக்கும் நித்தியம் ஒவ்வொருத்தரும் ஒரு பிரச்சனையோட வருவா. நீ சரி பண்றியா இல்லையா பாத்துருவான், சில பேர் மறந்துவா, எப்படியாவது சரி பண்ணி கொடுத்துடுறான்னு சில பேர் செஞ்சுவா. நீ சரி பண்ணி கொடுத்தா எனக்கு நம்பிக்கை இருக்கடான்னு சில பேர் தைரியமா சொல்லுவா. சில பேர் 100 ரூபாய் ஒண்டியில போட்டுறேன் எப்படியா சரி பண்ணி கொடுத்துருவா. சில பேர் நீ என்ன காரணம் இப்படி பண்றேன்னு தெரியல. ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமா பிரார்த்தனை பண்ணுவா. ஆனா அத்தனை பேருக்கு இந்த ரங்கன் இடத்துல ஆர்த்தி ஜிக்ஞாஸ் அர்த்தார்த்தி ஞானின்னு சொல்லும்படியா எல்லாரும் இந்த ரங்கன் அனுபவிக்க இந்த ரங்கன் பாரபட்சம் இல்லாம அத்தனை பேருக்கும் கிருதவன் இருக்கானே. இந்த ரங்கனை இந்த ஸ்ரீரங்கத்துல இந்த அஜ்ஞானிகள் கூட்டத்தோட இருந்து சேவிக்கிறது பரம பாக்யம்தான். அதனால தெளிமதிசே முனிவரதும் குழு அவ்வளவு பேரும் வராலாம் வந்து என்னடா பண்றான. சரி நம்ம தான் சொல்றோம் கோவில் எல்லாம் இப்பெல்லாம் நம்ம பார்த்து குழந்தைகள்லாம் சொல்லும் 4 இங்கிலீஷா தெரிஞ்சிருந்தான் ஒரே டீசென்சியே எல்லாம் இடிச்சு முடிச்சுட்டு பாக்குறான். அப்படி என்ன பெருமாளை பார்க்க வேண்டியிருக்கு, பெருமாள் அங்கதானே இருக்கா. கோவில்ல கூட்டம் இல்லாத அன்னைக்கு போய் பார்த்தா பெருமாள் ஏற்றுக்க மாட்டாரா? இன்னைக்கு திருவிழா அன்னைக்குதான் போய் பார்க்கணுமா, விசேஷத்து அன்னைக்குதான் போய் பார்க்கணுமா? ஒண்ணுமே ஒரு மேனர்ஸ் கிடையாது. 4 இங்கிலீஷா தெரிஞ்சு வச்சிருக்காங்க, டீசென்சி மேனர்ஸ் சாரி எக்ஸ்கியூஸ் 4 வார்த்தை நல்லா தெரிஞ்சிச்சு. இதையே பேசி 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 எல்லாம் இடிச்சு முடிச்சு அப்படி என்ன பார்க்க வேண்டி கிடக்கு அப்படின்னு சொல்ற சமயத்துல ஏதோ நம்ம தான் இடிச்சு பிடிச்சுன்னு பார்த்தோம்னு நினைக்க வேண்டாம். சத்தியலோகத்திற்க பிரம்மாலேருந்து சனகாரியும் முண்டிக்கலாம், நீ முந்தி நான் முந்தி. ஆழ்வார் பாத்திரம் சொல்றா, குலசை ஆழ்வார் சொல்றா, அத்தனை முடியறதன் குழுவும் முந்தி நீயா நானா நீயானா இடிச்சு பிடிச்சு 30 கோடி பேர் வரிசையில நிக்கணும்னா இவா என்னைக்கு ஆரம்பிக்கிறது என்னைக்கு முடிக்கிற அத்தனை பேரும் கடகரன்னு தேவைக்கும். அதுக்கு ஒரு எட்டி எட்டி வினாடுன்னு பாக்குறா. பிரம்மா பார்த்து முடிக்கிறத சிவபெருமான் நெட்டி பார்க்க, அங்கே பார்த்தான் இந்திரன் நெட்டி பார்க்கிறான். சமயத்துல பிரம்மா ஆஹா அப்படி பிரிக்கிறாரா நங்கனை பார்த்து. உடனே சிவரும் என்ன ஆச்சுன்னா, நான் பக்திசாலி, எனக்கு 4 முகம் இருக்கு, 8 கண்கள் இருக்கு, அபாரான பார்க்கிறேன் அப்படின்னு. உடனே சிவரும் நானும் பாக்கியசாலி தான், எனக்கு ஒரு 3 கண்ணு இருக்கு, சந்தோஷமா இருக்குன்ட்டா. உடனே இந்த 2 பேரையும் பார்த்து சிரிச்சான். வேண்டா சிரிக்கிறேன்னா, உங்களுக்கு ஒரு 3 கண்ணு அவருக்கு 8 கண்ணு, எனக்கு 1000 கண்ணு இருக்கு, என்ன மாதிரி பாக்கியசாலி லோகத்துல உண்டோன்னு. அந்த 1000 கண் அவ்வளவு கஷ்டமா இருந்தா இந்திரனுக்கு. ஆனா அந்த 1000 கண்ணும் இந்த ரங்கனை பார்த்தோம் அபாடான்னு பரம குஷியா இருக்கான். உடனே அப்ரஸ்திகள்லாம் ஆசா, உடனே அவெல்லாம் சிரிக்கிறாள். இந்திரன் கேட்கலாம், ஏன் சிரிக்கலாம்? என்னதான் இருந்தாலும் நீங்க புருஷா, இவனும் நாளாய் பிறந்த நம்பி ஸ்ரீகளா இருக்கு, எங்களோட விசேஷமான கருணை பண்ணுவான், அதனால நாங்க தான் பாக்கியசாலிகள் அவர்கள் சொல்றாளாம். உடனே 30 கோடி தேவர்களும் அவெல்லாம் சிரிக்கிறாள். நீங்களாம் ஏன் சிரிக்கலாம்? உங்களுக்கு எல்லாம் ஒரு போஸ்ட் இருக்கு, ஒரு பலம் இருக்கு, கிருப பண்ணக்கூடிய அதிகாரம் இருக்கு, அதனால பகவான் கொஞ்சம் உங்களை ஒதுக்கி வச்சுடுவான். எங்களுக்கு யாரும் கதி இல்லை, அவனே கிருப பண்ணி அபிஷேகங்களுக்கு கொடுத்தா தான் உண்டு, அவனே கிருப பண்ணி அக்னி ஒரு பகவான் வேத மந்திரம் சொன்னாதான் உண்டு. அதனால அகாரகோ விஷ்ணு வாசகன் முதல்ல அவன் தான், கடைசியில இருக்கிறவன் நான் தான். அதனால பகவானுக்கு எனக்கு பக்கத்துல இருக்கிறது பகவான் தான். கடைசியா இருக்கோம்னா கடைசிக்கு அடுத்து முதல்ல தானே, அதனால கடைசியா இருக்க எனக்கு பக்கத்துல பகவான் ரொம்ப பக்கத்துல இருக்கான். அதனால நான் பாக்கியசாலி. இத்தனை பேரையும் பார்த்து சனகாதி முனிவர் சொன்னாலும் நாங்கள்லாம் அவன் பக்கத்துல இருக்கோம், அவன் எங்க பக்கம் இருக்கான்னு சொன்ன உடனே இத்தனை பேரும் முந்தி, இத்தனை பேரும் போட்டி போட்டு முண்டி அடிச்சுக்கிறாள். எங்கடானா நம்ம ரங்கனை செய்தி அவளுக்கெல்லாம் பாரத பூமியில பிரகிருதி மண்டலத்துல ஸ்ரீரங்கத்தில் இருக்கிறவங்க. ஆனா நமக்கு நம்ம ரங்கம் தான். இந்த தேசத்துல பிறந்த தமிழ்நாட்டுல பிறந்த தமிழனால எல்லாருக்குமே பொதுவான, அதுவும் பாரத தேசம் பிறந்தாச்சுன்னா நம்ம ரங்கன் நம்ம ரங்கன் நம்ம குருவாயூரப்பன் நம்ம உடுப்பீசன் சொல்லும்படியான ஒரு பாக்கியம் தேவர்களுக்கு கிடையாது. அவளுக்கு இந்த லோகம் சாஸ்வதம் இல்லை, நமக்கு இந்த லோகம் சாஸ்வதம் இல்லை. ஆனா இருக்கிற வரைக்கும் நம்ம ஊருன்னு சொல்லும்படியான ஒரு பாக்கியம் இருக்கு. அதனால இவ இத்தனை பேர காட்டும் யாரா பாக்கியசாலினா இந்த பாரத தேசத்துல கலியுகத்துல இந்து தர்மத்துல மனுஷ ஜன்மாவா பிறந்தவாட அதிபாக்கியசாலிகள், யாரும் பாக்கியசாலிகளே கிடையாது. இத்தனை பேர் அனுபவிக்காது, நாங்களும் அனுபவிக்கணும்னு சொல்லி இவா இத்தனை பேரும் முந்தி வந்துடவா, முந்தி 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 அடிச்சுட்டு வரா. முனிவர்தம் குழுவும் முந்தி
திசை திசையாய் மலர்கள் தூவி சென்று சேரும். அவெல்லாம் நம்ம கையில் நிறைய புஷ்பம் கொண்டு வந்திருக்காள். அவ லோகத்தை என்ன புஷ்பம் உண்டோ வயது என்ன புஷ்பம் பார்க்கல எல்லாத்தையும் எடுத்துட்டு வந்து அங்கங்க இறஞ்சி கிடக்கிறான். இப்படிதான் இறைமா ஜாகிரதையா கொண்டு வர மாட்டாளானா இந்த ரங்க தியானத்தை பார்க்கணுமேன்ற அவசரத்துல ஒரு புஷ்பம் 2 புஷ்பம் நகர விழுந்துடுறதாம். இது கீழே வந்த புஷ்பம் எடுத்து போடலாமான்னு ஒரு பக்கம் சந்தேகம். இது எடுக்கிறதுக்குள்ள யாரோ வரிசையில முன்னாடி போயிட்டா என்ன பண்றதுன்னு பயம். அதனால 2 பக்கம் பார்த்தா நிறைய புஷ்பங்களா வரிசைச்சுட்டே போறாளாம். அவளை பொறுத்த வரைக்கும் ஸ்ரீரங்கமே ரங்கனாத்தான் செய்யறது. அவளுக்கு ஸ்ரீரங்கம் தனியா, இது ரங்கனுடைய கோவில், இது கர்ப்பகிரகம், இதுக்குள்ள ரங்கன் இருக்கான் தோணலையா. ஸ்ரீரங்கமே ரங்கமா தெரிஞ்சார். திருப்பானாள் ஸ்ரீரங்க கடைசியில தானே பார்க்கிறார். அவர் ஸ்ரீரங்கத்தை பார்த்து ரங்கா உன்னை பார்த்துட்டு என்ன ஜன்மா சாவல்யமா இருக்குன்னு சொன்னார். ஆண்டாளை திருப்பல்லத்துல தூக்கிட்டு வரா. ஸ்ரீரங்க தேசத்துக்குள்ள நுழைஞ்ச உடனே ரங்கா உங்க இடத்துல வந்துட்டேன்னு கத்துறான். ஆண்டாள் பல்லக்கில் உட்கார்ந்து அத்தனை பேர் இப்பதானே எல்லாரும் கேட்கிற எப்படி ஸ்ரீரங்கம் வந்து தெரியும், என் ரங்கன தெரியாதா எனக்குன்றாளாம் ஆண்டாள். அந்த மாதிரி ஸ்ரீரங்கமே ரங்கம் தான். பெருமாள் வேற, அவன் நாம வேற எல்லாம் பிரிக்க முடியாது இல்லையா. அந்த மாதிரி அவன் வேற, அவன் திவ்ய தேசம் வேறன்னு யாராலையும் பிரிக்கவே முடியாது. அவ்வளவு சிரேஷ்டம் அந்த எம்பெருமான். அந்த இடத்த எல்லாரும் பார்த்தா திசை திசையாய் மலர் தூவி சென்று சேரும். களிமலர் பொயில் சேர் அரங்கத்து உரகமேறி இத்தனை பேர் புஷ்பமா கொற்றாலாம். இதுக்கு நடுவுற நம்ம தேசத்துல இந்த காவிரியுடைய பாய்ச்சல்னால அவ்வளவு அழகா இந்த தேசத்துல விதவிதமான நறுமணம் மிகுந்ததான புஷ்பங்கள் பூத்து குலுங்க, அதுல தேன் வழி, அதுல வண்டுகள் எல்லாம் போய் மொய்க்கிறதா. அந்த புஷ்பங்கள் வாசனை இன்னும் ஜோரா இருக்கா. ஏன்னா ஒரு பக்கம் தொண்டடி பொடியாழ்வார் நந்தவனம், இன்னொரு பக்கம் பார்த்த திருமங்கியாவே எத்தனை பேர் அவ பண்ணி எல்லாரும் நந்தவனம் போடுறான். இதுல நஞ்சியரும் ஒரு நந்தவனம் போட்டா, நானும் நந்தவனம் போடுறேன், பெரிய நந்தவனம் போட்டா. பராசரபட்டருடைய சிஷ்யர், பெரிய சன்னியாசி, எல்லாத்தையும் விட்டுட்டு வந்துட்டார். தன்னுடைய கணத்துல ஒரு பங்கு எடுத்துட்டு நேர பராசரபட்டர சேவைக்கு வந்துட்டார். அவ்வளவு அழகா பெரிய ரங்கவனம் போட்டார். பூத்து குலுங்கிறது. எல்லாரும் கேட்டார் ரங்கனுக்கு தானே. யார் சொன்ன ரங்கனுக்குன்னு? என்னுடைய ஆச்சாரின் பராசரபட்டருடைய குடும்பத்துக்கு போக மிச்ச மீதி ஏதானும் இருந்தார் ரங்கனுக்கு இருந்தார். எல்லாரும் ரங்கனுக்காக நந்தவனம் போற சமயத்துல என் ஆச்சாரின் குடும்பம் தான் பிராதானியம். பராசரபட்டர் ஆற்றுக்கு போல வேதான் கீழே விழுந்து வீணா போறாம ஏதான் புஷ்பம் இருந்தா அதை கொண்டு போய் ரங்கனுக்கு சாத்தம் போல ஒழிய அதற்கு முன்னாடி ஒரு வகை உள்ள வந்து ஒரு புஷ்பத்தை தொடராதுன்னு நூல் போட்டு சுத்தாரம். அவ்வளவு சேஷ்டம். தங்கபக்தியை காட்டும் ஆச்சாரிய பக்தி விசேஷம் சொல்ற அந்த நஞ்சியம் பெரிய சன்னியாசி. ஒரு சந்தர்ப்பத்தை பராசரபட்டர் ஒரு பல்லக்கு சுமக்க போறா. உடனே பராசரபட்டர் சொன்னார், நீ சன்னியாசி, இந்த காரியமெல்லாம் நீ பண்ணப்படாது, அது தர்மத்துக்கு ஏற்றா போல நிற்கணும், இந்த வர்ணாசிரம தர்மத்தை நீ காப்பாற்றணும்னு உடனே நஞ்சிய கோபம் வந்து தன்னுடைய திரிதண்டத்தை முடிச்சு போட்டுட்டார். ஆச்சாரனுக்கு கைங்கரியம் பண்றதுக்கு தடையா இருக்கிற ஒரு சன்னியாசி தர்மம் எனக்கு வேண்டாம், நான் சன்னியாசி இல்லைன்னு. ரொம்ப தைரியம். இந்த மாதிரி ஒரு தைரியமான சிஷ்ய பரம்பரையை பார்க்கறதும் கஷ்டம். இந்த மாதிரி கிழவண்ணக்கூடிய சத்குருவை பார்க்கறதும் ரொம்ப தூரம். உடனே பராசரப்பட்டு நீ தூக்கலாம்னு பல்லக்க. அப்படி இந்த ரங்கனுக்காக நந்தவனம் போட்டவர்களும் உண்டு, நீந்து போன புஷ்பங்கள் ரங்கனுக்கு வந்ததும் உண்டு. அவ்வளவு சிரேஷ்டம் இந்த எம்பெருமான். அத்தனை அழகா இவன் படுத்தண்டு கிடக்கிறான உரகமேறி அந்த அரங்கத்தை என்னடா பண்றானா அற்புதமான அந்த ஆதிசேஷன் மேல ஏறி இவன் படுத்துன்னு இருக்கான். ஆதிசேஷன் அபாரான காத்து எப்படாப்பா பகவான் உருவான்னு காத்துண்டு கிடக்க இந்த பகவான் அவ்வளவு அழகா இந்த உரகமேறி கண் வளரும் படுத்துண்டு கிடக்கிறான். தூங்கிறது இல்லையா, அப்படியே கண்ணை அப்படியே திறந்து வைக்க பார்க்கிறான், கண்ணை மூடின்னு இருக்கான். அப்படி ஆழ விசிராந்தியா படுத்துண்டு எந்த ஜீவனுக்கு என்ன கிருப பண்ணலான்னு தபசு பண்ணிட்டு இருக்கான். உலகமேறி கண் வளரும் கடல் வண்ணர், அழகான கடல் போல வண்ணம். ஒரு கடல் படுத்துட்டு இருக்கான். ரங்கன்ற ஒரு கடல் நிஜமாவே கருணா சாகரம் தான், தயா சாகரம் தான். தயை இந்த கடல் அவ்வளவு அழகா அந்த ஆதிசேஷன் மேல படுத்துட்டு கிடக்கா. அம்மா கண் வளரும் கடல் வண்ணர் கமல திருக்கம். அந்த கண்கள் இருக்கு அவ்வளவு ஜொலிக்கிற கரியவாகி பிடை பறந்து மெல்லிருந்து செவ்வையோடு நீண்ட அப்பெரியவாய கண்கள். திங்களும் ஆதித்யனும் எழுந்தார் போல் அங்கன் இரண்டும் கொண்டு எங்கள் மேல் நோக்குதியல் எங்கள் மேல் சாபம் இழிந்தேரோர் எம்பாவாயின் சொல்லும்படியான கண்கள். திங்களும் ஆதித்தனும் ஒன்னா உதிக்கிறா போல ஒரு கண்களம். சந்திர சூரியனே பார்க்கிறான் பிரத்யட்சமா. அர்ஜுனன் பார்க்கிறான் விஸ்வரூப தரிசனத்தில்.
அந்த மாதிரி ஒரு திருக்கங்கள். அவன் நம்மளை பார்க்கணும், நம்ம அவனை பார்க்கணும். பிரகசிதம் பிரிய பிரேம வீக்ஷணம் விஹரணம் சதே ஞானமங்கலம். இந்த எம்பெருமான் பார்க்கணும், நம்ம அவனை பார்க்கணும். அவன் கண்ணார ஒரு ஜாடை காட்டணும், அது பரமசுகம். அத்தனை பேரும் பார்க்கணும். ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமான ஜாடை காட்டுவான். நம்ம பார்க்கிற முறைப்படி பார்த்தா ஜாடை காட்டுவான். நம்ம அடுத்த ஆளை பார்த்து ஜாடை காட்டி அதை பார்த்து அவன் சிரிப்பான். அவ்வளவுதான். கோவிலையும் போய் அடுத்த ஆளை பார்த்து ஜாடை காட்டிட்டு இருந்தோம்னா, அடடா இவ்வளவு தூரம் நான் இங்க படுத்துக்கிற ஒன்ன பாக்குறேன், என்னை விட்டு நீ அவளை பார்க்கலையே, என்ன அக்கிரமம், அச்சோ இந்த குழந்தை என்னைக்குதான் நல்ல புத்தி அடைய போறதோன்னு அவன் கிருப பண்றான். அந்த மாதிரி அந்த கமல திருக்கண்ணும் அழகான கண்கள் பார்த்துட்டே இருக்கணும். அப்படியே கண்ணத்தை கை வச்சு அவன் நம்மளை பார்க்கணும், நம்ம அவனை பார்க்கணும். ராதிகாராணி அவன் அப்படித்தான் பார்த்தான், அவன் ராதிகாராணி அப்படித்தான் பார்த்தான். கோபர்களும் கோபிகளும் அப்படித்தான் பார்த்தான், மாடுகளும் கண்ணுக்குட்டியும் அப்படித்தான் அவனை பார்த்தது. அவன் கண்களையே பார்த்து 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 மயங்கரான். தொடவே செய்து இல ஆட்சியர் கண்ணினுள் விடவே செய்து விழிக்கும் திரானையே. அவன் பார்க்கிற பார்வை இருக்கு, அப்படி முழுங்கிடுவான். ஏன்டா அப்படி பார்த்தானோன்னு தெரியலையே, ஏன் இப்படி பார்த்தான்னு சொல்லும்படியான் ஒரு கண்கள். சமயத்துல ஒரு கண்ணை விட அப்படி மூடின்ற கண்ணை சுமத்துவான். அனுபவிக்கணும். சொன்னாவே ஒவ்வொரு நாளும் ஜன்மா குறைஞ்சுட்டு இருக்கு. என்னைக்கு வண்டி ஏறி கிளம்புவோம்னு தெரியாது, என்னைக்கு நம்ம வண்டி நிற்கும்னு தெரியாது, எந்த இடத்துல நிற்கும்னு தெரியாது, எந்த நிமிஷத்துல நிற்கும்னு தெரியாது. அதனால அதுக்கு முன்னாடி எவ்வளவு தடவை முடியுமோ அத்தனை தடவை எம்பெருமானுடைய திருக்கண்ணழக பார்க்கணும். கமல திருக்கண்ணும். என்ன கஷ்டம் இருக்கு அந்த கண்களை பார்க்கறதுனால? இன்னும் ஆனந்தம் தானே ஒழிய ஒரு நாளும் கஷ்டம் இருக்க. கருணை பொழியக்கூடிய ஒரு கண்களாச்சு, சகல விதமான பாவத்தையும் முறிஞ்சும்படியான ஒரு கண்களாச்சு. நிருசிம்ம அவதாரம் எடுத்து கோபக்கணல் வீசும்படியா இருந்தால் பிரகல்லாதனை பார்க்கும்போது கிருப பண்ணும்படியான ஒரு கண்களாச்சு. ஒரே சந்தர்ப்பத்திலே சிசுபாலனையும் வதம் பண்றான், அர்ஜுனனுக்கும் கிருப பண்றான். என்ன ஆச்சரியமான ஒரு கண்கள் தெரியுமா? ஆச்சரியமான ஒரு கண்கள். இந்த கண்கள்னாலேயே உயிரை கொடுத்துருவான், அந்த கண்கள்னாலேயே உயிரையும் எடுத்துடுவான். பெரிய பலசாலி, அற்புதமான கண்கள், அகன்ற விசாலமான நேத்திரங்கள். நமக பங்கஜ நாபாய நமக பங்கஜ நேத்ராய. பங்கஜம் போன்ற நேத்திரம் உடையவனேன்னு சொல்ற அத்தனை வேணும். சுந்தரி காட்சம், அரவிந்தலோச்சன், அம்புஜாட்சன், எப்படி சொன்னாலும் இவன் கண்ணழகு சொல்லி வாங்கணும். அதுவும் ரங்கனுடைய கண்ணழகு கொஞ்சம் நம்மளை பார்த்துட்டு வேற கிடக்கும், இன்னும் அழகு. அந்த கமல திருக்கண்ணும் ஒளிமதிசேர் அந்த திருமுகமும் கண்டு கொண்டு தக்க தக்கதான் ஜொலிக்கிறதா. 1000 கோடி சூரிய பிரகாசமும் உண்டு, 1000 கோடி சந்திர பிரகாசமும். இடத்துல குலசேகராழ்வார் சொல்றார், சந்திரனை போல பதிவிந்திக்கிறதா அவன் முகம். சந்திரன் கூட வளர்பிறை, தேய்விரை, அம்மாவாசை, பௌர்ணமில் மாறிண்டு கிடக்கிறது. ஆனா இவன் முகம் மாறதே இல்லை. சந்திரவதனமான ஒரு திருமுகமண்டலமாச்சு. கிருஷ்ண சந்திரன், ராமச்சந்திரன் தானே சொல்லும். அப்படி ஒரு சந்திரமகம் மண்டலம். அந்த சந்திர முகத்தை பார்த்துட்டே இருக்க. கதிர்மதியம் போல் முகத்தான் ஆண்டாள் சொல்றார். இந்த எம்பெருமானுடைய திருமுக மண்டலத்தை பார்க்கணும். நிஜமாவே அபாடான் மனசு அப்படி விகசிக்கும். அதை பார்த்த உடனே உள்ளுக்குள்ள ஒரு குழுமம். ஏன்னா இந்த சம்சாரம் தகிக்கிறது, இந்த வெயில் தகிக்கிறதுன்னு கஷ்டப்படுறோம். ஆனா ராத்திரி வந்துருக்கா குஷியா இருக்குன்னா இந்த சந்திரன் குளிர்ச்சியை குடிச்சுடுறது. அந்த மாதிரி நம்முடைய பிராரப்த கர்மம் நம்மளை தகிக்கிறது. ஆனா ரங்கனுடைய திருமுக மண்டலம் இந்த சந்திரன் நமக்கு ஒரு சாந்தியை கொடுக்கிறது. அந்த மாதிரி அற்புதமான அந்த முகமும் கண்டு கொண்டு என் உள்ளம் மிக உருக என்றுகளோ பா. இன்னைக்கு என் மனசு அப்படியே உருக போறது. அவனுடைய சந்திரகரமான அந்த முகமண்டலத்தை பார்த்து நான் அனுபவிக்க, ஆகாயவன் அனுபவிக்கிறானே அவன் கருணைய பொழிய, அப்படியே என் மனசு உருகி அவன் திருவடிகள் சமர்ப்பணமாக கூடிய நாள் என்னைக்கோ அந்த நாள் வந்துடுத்து நான் என்ன இருக்குமே. ஏற்கனவே மானசீகமா பார்த்து உறுதியாச்சு, பகவானிடத்துல ஒப்படைச்சாச்சு.
இருந்தாலும் கூட பிரத்யக்ஷமா பார்த்து அந்த உருகிற நம்மளை அனுபவிச்சு என் மனசு உருகிறதே, இந்த உருகிற மனசு அப்படியே நீ எடுத்து குடிச்சுடேண்டா எம்பெருமானேன்னு சொல்ல அவனும் சரிடான சொல்லி அப்பாடான சாப்பிடறான். ஏன்னா மையேவ மன ஆதஸ்வ மயி புத்தி நிவேசைய நிவசிஷ்யசி மையேவ அத்த ஊர்தம் ந சம்சேகன். அவன் தானே கீதையில சொல்றான், மனத்தை என்கிட்ட கொடுத்துரு, புத்தி என்கிட்ட கொடுத்துரு, அப்பொழுது என்னிடத்திலேயே வாழ்வா, இதில் சந்தேகம் இல்லை, சம்சயமே வேண்டான்றானே. அந்த மாதிரி நான் அவனை பார்த்து அனுபவிக்க என் மனசு உருக, இந்த உருகிற மனசை அவன் அப்படியே வாங்கி ஆஹா நன்னா இருக்கு இந்த மனசு அவன் குடிக்க, அவன் குடித்த வரை இந்த மனசுக்குள்ள அவன் இருக்க, அவன் மனசுக்குள்ள நான் இருக்க, அந்த நாள் எண்ணிக்கோ அப்படின்னு சொல்லி குலசேகராழ்வார் உருகிறார். சிரேஷ்டம் இந்த பெருமாள் இன்னும் நிறைய உருகின்றே இருக்கார். அடுத்த பாத்திரம் நாளை மறுதினம். நாளைக்கு சாயங்காலம் இங்க ஊஞ்சல் இருக்கிறதுனால சத்தங்கம் இல்லை. நாளை மறுதினம் திரும்பி பெருமாள் திருமொழி இருக்கு. நாளை காத்தால 10 மணிக்கு செஞ்சுரி கார்டன்ல சத்தங்கம் இருக்கு. எல்லாரும் வந்து கலந்துக்கோங்க, அட்ரஸ் வாங்கிக்கோங்க. ராதே கிருஷ்ணன். ஜெய் சத்குரு மகாராஜ் கி ஜெய். समस्त भागवदलु को जय. गोविंद नाम संकीर्तनम गोविंदा गोविंदा. जय जानकी कांत स्मरणम जय जय राम राम. गोपिका जीवन स्मरणम गोविंदा गोविंदा. ஆழ்வார் திருவடிகளே சரணம், ஆண்டாள் திருவடிகளே சரணம், எம்பெருமானார் திருவடிகளே சரணம். சர்வம் குரு அர்ப்பணம். ஜெய் ஸ்ரீ ராதே கிருஷ்ணா சத்சங்க கி ஜெய். ஜெய் ஸ்ரீ பூஜ்ய ஸ்ரீ ஸ்ரீ அம்மாவுக்கு ஜெய். ஜெய் ஸ்ரீ பாரத் மாதா கி ஜெய். லோகா சமஸ்தா சுகினோ பவந்து. लोका समस्ता सुखिनो भवन्तु. लोका समस्ता सुखिनो भवन्तु. ओम शान्ति शान्ति शान्ति.